ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. 2 வீடியோவில் மார்னிங் அப்டேட்டில் லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. சரி, நம்ம ஜென்ரலாக அப்படியே விட்டு பார்க்கலாம், எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படியே பாதி குறைஞ்சிச்சு. அதாவது நம்ம 500 லைக்ஸ் இருந்தது அப்படியே 250 லைக்ஸாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க லைக் பண்ணக்கூடாதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்குறாங்க, லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே, ஸோ மறந்துட்டவங்க ஞாபகமாக லைக் பண்ணுங்கள். மிச்ச பேர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாங்க. டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது 3 பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டேட்டு 27/3/2023. நிறைய பேர் ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் ரெடியாக வச்சுட்ருப்பீங்க. வெளிநாட்டில் என்ன ஆச்சு, அது ஆச்சு, குளோபல் இஷ்யூ, அது எப்படி, இது எப்படி அப்படின்னு. நம்மளாம் அதை எதுவும் பார்க்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி சார்ட் அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இப்போது நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேலே சப்ளை ஜோன் எங்கே இருக்குது மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 17,100 லெவல் ஒன்று, 17,200 லெவல் ஒன்று நிஃப்டி 50. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,750 ஒரு லெவலில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 40,200 லெவல் 2வது லெவல். ஓகே, இது பேங்க் நிஃப்டியில். ஃபின் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் ட்ராப் பண்ணல, இன்னும் 17,800 லெவல் ஒன்று, 17,930 அந்த லெவல் ஒன்று. 2வது லெவலில் சப்ளை ஜோன்ஸ் ரெடியாக இருக்குது அந்த இடத்துல ப்ரீவியஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் இன்ட்ரடேக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடேயில் நீங்கள் என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம், நிஃப்டிக்கு ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து ஃபால் ஆச்சு இல்லைங்களா, ஸோ இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு, இதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் இங்கே இதில் சேலிங்க்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிஃப்டி 50 இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இதில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த இடத்துல. ஸோ 17,000 ரவுண்ட் நம்பராக இருக்கும், ப்ளஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ப்ளஸ் அங்கேருந்து நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு மேலே போகணுன்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே போகலாம், தெரியாது என்னென்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மேலே போகுமா இல்லை அங்கேருந்து திரும்ப அந்த லெவலும் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வருமா, வெயிட் பண்ணி பார்க்கணும். மொத்தத்தில் ப்ரைஸ் எந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது 17,000 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, மேலே போயிடுச்சுன்னா 17,100 ப்ரைஸ் மேலே போகும். இது இந்த சைடு அப்பர் சைடு கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா மட்டும் ஓகே அந்த டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் கொடுக்குது, கீழே சாலிடாக ரெட் கலர் கேனல் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா ஓகே, இதுக்கு நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே, இது நிஃப்டி 50 கண்டிஷன். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு க்ரீனில் ஓப்பன் ஆகிறதால நம்ம பை நிறைய பேர் சொல்லுவாங்க. பைலாம் ஒன்றும் கிடையாது, பைலாம் இன்னும் நிறைய இருக்குது. 17,120, 17,200 மேலே க்ளோசிங் கொடுக்கும், அது வரலும் பையும் கிடையாது உங்களுக்கு. எல்லாம் ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். மேலே போனால் கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று சைட்வேஸில் வேணுமா ட்ரை பண்ணலாம். இப்போ பையர்ஸ் ஒரு மார்க்கெட்டை 11 மணி 12 மணி வரலும் பையர்ஸ் அப்படியே ஹோல்டிங்கில் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போகாமல் இதுக்கே நிற்க வச்சுருக்காங்கன்னா சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அப்படியே நேராக ஸ்மூத்தாக அப்படி பை போயிடும் அப்படின்னு நினச்சிலாம் கிடையாது, பண்ணாதீங்க. பையிங்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணுற மாதிரி கிடையாது சுச்சுவேஷனுங்க. செல்லிங் மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், பையிங்கில் ஈஸி கிடையாது. பையிங் பண்ணிங்க சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்குங்க, அதாவது மேலேயும் போகாது கீழே போகாத மாதிரி ஆகிடும். ஓகே, இது நிஃப்டி 50 கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 39,600 லெவல் கட் ஆகிட்டு கீழே 39,400 நம்ம நேரத்தில் லாஸ்ட் மார்னிங் அப்டேட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மார்னிங் அப்டேட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் எந்த லெவலில் வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போய் ரீடெஸ்ட்டுக்காக மேலே போகலாம் ப்ரைஸ். அப்போ நமக்கு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும், இல்லை அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன மாதிரி உங்களுக்கு காமிக்கும்.
ஆனால் கட் ஆச்சு உடனே பையிங் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் எங்கே உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வந்து உங்களுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதில் இந்த ஏரியாலாம் இந்த 39,500 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போகும், மேலே போயிட்டு உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, அகைன் வந்து அங்கே கண்டினியூ ஃபால் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அங்கே வந்து 39,500க்கு பிலோ நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். 39,500 அபோவ் உங்களுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கூட 39,600 திரும்ப அங்கே கீழே வரும். ஒரு 100 பாயிண்ட் மேலே போய்ட்டு அங்கே கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சேலிங்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஒன்லி ரீடெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேலிங் தான், பையிங் கிடையாது. விடுங்க, பையிங் போதா விடுங்க, பரவாயில்ல. எவ்வளோ 500 பாயிண்ட் போதா விடுங்க, 400 பாயிண்ட் போதா விடுங்க. ஏன்னா நம்ம 39,800 வரலாம் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போகுதுன்னு தெரியாது. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போட விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் வரும். லோயரில் ஃபார்மேஷன் ஆகும் ஒரு டாப்பில், அங்கே அதை அது கேட்ச் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமு லைக் பண்ணல, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி சப்போர்ட் லைனில் தான் இருக்குது, கீழே ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போச்சுன்னா கூட திரும்ப ஒரு புல் பேக் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, அகைன் இன்னொரு டைம் போய்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அதுக்கு உள்ளவே நீங்கள் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். அதாவது 17,760க்கு உள்ளவே நீங்கள் செல்லிங்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ப்ரைஸ் வந்து லோயரில் ஃபார்மேஷன் வந்து ஆகட்டும். லோயரில் ஃபார்மேஷன் என்ன, ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோவை கட் ஆகிட்டு கீழே வரும், அதான் லோயர் லோ ஃபார்மேஷன். ஸோ 17,760 கிட்ட உங்களுக்கு சேலிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அங்கேருந்து திரும்ப வந்து சேல் பண்ணலாம். பையிங் கிடையாது, எதுலேயுமே பையிங் கிடையாது இன்றைக்கி. ஆனால் என்ன சார் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் என்ன பையிங் பண்ண வேணான்னு சொல்லுங்க. மார்க்கெட்லாம் குளோபல் டவ் ஜான்ஸ் அப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது, எல்லாம் எதுவும் என்னென்னோ சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவில் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு? பையிங் ப்ரெஷர் பையிங்கான பிளான் கிடையாது. நம்ம சார்ட் வந்து பையிங்கான பிளான் சொல்லலையே. அது அப்படியே பையிங் போட விடுங்க, எவ்வளோ தூரம் போதோ போட விடுங்க. நான் பையிங் பிளான் கிடையாது. 1000 பாயிண்ட் பையிங் போனாலும் பையிங் பிளான் கிடையாது இன்றைக்கி. ஸோ நம்ம என்னத்துக்கு அந்த பையிங் பிளானை வச்சுட்டு மைண்டை எடுத்துகிட்ருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதனோட ஹை போகிறவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நமக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மட்டும் சேல் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொல்லலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது ஒரு நாள் ஜாயின் பண்ணிங்களா, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த ஒரு நாள் ரிப்ளை பண்ணலாம், திரும்ப ரீமெசேஜ் பண்ணலாம். சார் நான் வந்து உங்களுக்கு வெபினார் ஜாயின் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.